Hi everyone, நான் தான் உங்க திலீப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு சார்ஜஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். கிரெடிட் கார்டுல என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்கு அது ஒண்ணா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்ட்ரெஸ்ட் சார்ஜ். இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்ன்றது கிரெடிட் கார்டுல எப்ப சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் ஆகும். இதுல டோட்டல் அமௌண்ட் டியூ, மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்னு ரெண்டு வேல்யூ இருக்கு. இதுல இந்த டோட்டல் அமௌண்ட் டியூவை பே பண்ணிட்டா நம்ம இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது இல்ல. மினிமம் அமௌண்ட் டியூவோ இல்ல டோட்டல் அமௌண்ட் டியூவுக்கு ₹1 கம்மியாவோ பே பண்ணா நமக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜ் என்ன சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ். இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எந்த அளவுல கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டு வாங்கும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்ல தான் கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணிருப்பாங்க. 2.5% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ், 3.5% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல எந்த பர்சன்டேஜ்ல நம்ம கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கோமோ அந்த பர்சன்டேஜ்ல கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லேட் பேமெண்ட் ஃபீஸ் அப்படின்னு ஒரு ஃபீஸ் இருக்கு. இது எதுக்காக சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கட்ட வேண்டிய தொகையை கட்ட வேண்டிய நாளுக்குள் கட்டல கிரெடிட் கார்டுக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய சார்ஜ் தான் லேட் பேமெண்ட் ஃபீஸ். இந்த மினிமம் அமௌண்ட் டியூ கட்டினீங்கன்னா லேட் பேமெண்ட் ஃபீஸ் வராது. இந்த மினிமம் அமௌண்ட் டியூவை கூட நம்ம டியூ டேட்குள்ள பே பண்ணல அப்படின்னும் போதுதான் நமக்கு லேட் பேமெண்ட் ஃபீஸ் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஓவர் லிமிட் சார்ஜ். ஓவர் லிமிட் சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டுக்கு ஒரு லிமிட் கொடுத்திருப்பாங்க. அந்த லிமிட்டை தாண்டி நம்ம கிரெடிட் கார்டு வாங்கணும், கிரெடிட் கார்டுல பொருள் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜ் தான் ஓவர் லிமிட் சார்ஜ் அப்படின்றத பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு ஒண்ணு வாங்குவாங்க. நம்ம ஏதோ டிரான்சாக்ஷன் இஎம்ஐ ஆகவோ இல்ல பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபரோ இல்ல ஏதோ ஒரு சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்றாங்க நமக்கு பேங்க் அப்படின்னா அதுக்கு வாங்கக்கூடிய சார்ஜ் தான் இந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க பேங்க்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபியூவல் சர்சார்ஜ் அப்படின்னு ஒண்ணு வாங்குவாங்க. இந்த ஃபியூவல் சர்சார்ஜ் எதுக்கு வாங்குவாங்க கிரெடிட் கார்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பெட்ரோல் போடும்போது அதற்கு ஆகக்கூடிய செலவாக 2.5% நம்ம கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. பெட்ரோல் டிரான்சாக்ஷன் மட்டும் இது ஏன் நம்ம கிட்ட வாங்குறாங்கன்னா பெட்ரோல் பங்குகள் இந்த செலவை ஏத்துக்காது, அதனாலதான் அதை நம்ம கிட்ட வாங்குறாங்க. ஒவ்வொரு வாட்டி நம்ம கிரெடிட் கார்டு பயன்படுத்தும் போதும் 2.5% இல்ல 1.5% என்ற சார்ஜ நம்ம மெர்ச்சன்ட் கிட்ட இருந்து நம்ம கிரெடிட் கார்டு கம்பெனி சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா அதை எல்லா வாட்டியும் நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க, ஃபியூவல் போட்டா மட்டும் நம்ம கிட்ட வாங்குவாங்க. அதுதான் இந்த ஃபியூவல் சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஆனுவல் ஃபீஸ் எப்போ சார்ஜ் பண்ணுவாங்க, எதுக்கு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடம் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல இந்த சார்ஜ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா நம்ம கார்டை வச்சிருக்கோம் அதுக்காக வருடத்துக்கு இவ்வளவு சந்தா அப்படின்ற மாதிரி வாங்குறது தான் ஆனுவல் ஃபீஸ் அப்படின்றது. ஜாயினிங் ஃபீஸ் ஒன்று வாங்குவாங்க. இது எதுக்கு வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டுல ஜாயின் பண்ணிருக்கோம், புதுசா வாங்கியிருக்கோம் அப்படின்னும் போது வாங்கக்கூடிய சார்ஜ் தான் ஜாயினிங் ஃபீஸ் அப்படின்றத பாக்குறோம். ஃபாரின் கரன்சி சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்குவாங்க. இது எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்போ ஒரு டிரான்சாக்ஷனை வெளிநாட்டு கரன்சில பண்றோமோ அப்போ இந்திய நாட்டு மதிப்புல இருந்து வெளிநாட்டு கரன்சியா மாத்துறதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகுதோ அதை ஃபாரின் கரன்சி சார்ஜா வாங்குவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுல ரினியூவல் ஃபீஸ் அப்படின்னு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அது என்ன பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டை நம்ம ரினியூ பண்றோம், ஒரு குறிப்பிட்ட 5 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ ஒரு வாட்டி கிரெடிட் கார்டு ஆட்டோமேட்டிக்கா மாத்துவாங்க, அதுக்கு வாங்கக்கூடிய சார்ஜ் தான் ரினியூவல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜ். நம்ம கிரெடிட் கார்டு தொலைஞ்சு போச்சு, நம்ம திருப்பியும் ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு வாங்கணும்னா அதுக்கு வாங்கக்கூடிய சார்ஜ் தான் ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ். இதெல்லாம் தான் கிரெடிட் கார்டுல இருக்கக்கூடிய சார்ஜஸ். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை டைப் பண்ணுங்க, அதுக்கான பதில் நாங்க தருவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.